பேனர்ல கீழே அந்த பேனர் நேம் இருக்கணும், பேனர் அடிச்சவரோட நேம் இருக்கணும், அவரோட போன் நம்பர் இருக்கணும். தயவு செய்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் திருமண மண்டபத்துக்காக நம்ம கொடுத்த இது. அந்த ரேட் சொல்லிருக்கோம், ரேட் சார்ட்ல அந்த நம்ம ரேட் சார்ட்ல திருமண மண்டபத்துக்கு என்னென்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் மினிமம் ரேட் சொல்லுவோம். அதே மாதிரி திருமணங்கள் நீங்க நடத்துறீங்கல்ல, அந்த திருமணங்கள் நார்மல் திருமணங்கள் நீங்க நடத்துவீங்க, அதுல பிரச்சனை இல்ல. அந்த திருமணத்துல எந்த கட்சி சார்ந்து உள்ள பிரமுகர்கள் அவங்க அஸ் அ பர்சனா வரலாம், அவங்க ஒரு திருமணத்தை அட்டென்ட் பண்ற நபரா வரலாம், அதுல எந்த தப்பு இல்ல. அவங்க சின்னம் பொறிச்சு உள்ள வரும்போது இல்ல அங்க வாக்கு சேகரிக்கிறதோ, எங்களுக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதோ அதை அனுமதிக்க கூடாது. அதை நீங்க ஸ்ட்ரிக்டா அந்த மேரேஜ் யார் நடத்துறாங்களோ அவங்க கிளியரா சொல்லிருங்க. அவங்க உள்ள ஃபுல்லா பேனர் கட்டிக்கிறது, உள்ள இந்த நபர் அவங்க வாங்க இவங்களுக்கு வாக்களிங்க இல்ல அந்த ஒருவேளை நீங்க திருமணம் நடக்கிறப்ப அந்த நபர் வேட்பாளரா இருந்தால் அந்த நபர் சாதாரண பொது நபரா உங்க திருமணம் உங்க கல்யாண மண்டபத்தில் நடக்கிற திருமணத்துக்கு வரலாம். பட் அவர் வேட்பாளரா வாக்கு சேகரிக்கிறதோ இல்ல வேட்பாளரா அவர் வாக்கு சேகரிக்கிறதுக்கான நடைமுறைகள்ல ஏதோ பின்பற்றினா அதுவும் குற்றம். சோ அந்த குற்றமும் தயவு செய்து அது மேல நடவடிக்கை எடுக்கணும். அதை நாங்க தனியா மானிட்டர் பண்ணிக்கிறோம், மானிட்டர். அந்த செலவெல்லாம் அவரோட தேர்தல் செலவுல ஆட் ஆகும். சரி, ஓகே, உங்களுக்கு தனியா ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருவோம். சின்ன ஃபங்க்ஷன் பர்சனல் ஃபங்க்ஷன்ல எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை, கொடுத்துருக்கோம். சோ வேட்பாளர்களோ இல்ல அரசியல் கட்சிகளோ ஒரு திருமண மண்டபம், சின்ன திருமண மண்டபமா இருக்கலாம், மீடியம் சைஸா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட் கொடுத்துருக்கோம். அந்த ரேட்ல தான் நீங்க போடணும். இல்ல புரியுது? சரிங்க. இந்த மாதிரி பில்ல வாங்கிட்டு வந்தாங்கன்னா we will take action on the marriage hall also. We will take action on the வேட்பாளர் அவங்க அரசியல் கட்சிகளா இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஆனா உங்களுக்கு நீங்க தான் பில்ல சைன் போட்டு கொடுக்குறீங்க. சோ ஏன்னா அவங்க பில்ல வேண்டுகோள். சோ இதெல்லாம் செய்வீங்க நம்பிக்கை இருக்கு. இது திருமணம் பண்றதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இல்ல ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ல எங்கேயுமே பேனரே இருக்காது. பேனர்லாம் நாட் அலோடுங்க. சோ எல்லா பேனரையுமே நம்ம எடுத்துட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, வர வழிகள்ல இருக்க எல்லா அரசியல் சார்ந்து இருக்கிற எல்லா பேனரையும் எடுத்துட்டோம். உங்க கல்யாணத்துக்கு தங்குறவங்கள சொல்லுங்க, கல்யாண மண்டபத்திலே கூட்டமா தங்குவாங்கல்ல நார்மல் டேஸ்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் நான் இன்டிமேட் பண்ணுங்க. திருமணம்